ஸோ இந்த பக்கம் இருக்கலாம் ஃபுட் லவர்ஸ், பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்க. இந்த பக்கம் இருக்கலாம் பிரியாணி மேக்கர்ஸ். ஆவரேஜா மாசத்துக்கு பிரியாணிக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒரு 2500. 2500 பிரியாணிக்கு மட்டும். பிரியாணிக்கு ஏன் இப்படி பாக்குறாரு? வாட் இஸ் யுவர் பிரியாணி பட்ஜெட்? அதான் क्वेश्चन. 1500 சார். 1500. நீங்க சிங்கிளா ஃபேமிலியா? சிங்கிள் தான் சார். என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. 2000 to 3000 சார். 2000 to 3000. நான் ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட். ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டே பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்க. ரெண்டுமே சேர்த்து பண்ணி. அண்ணே ஒண்ணு சொல்லி குத்தம் இல்லனே. என் வாயை கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். நான் ஒரு 6000 இருந்து 7000 பண்றேன் சார். எவ்வளவு உங்க வருமானம் எவ்வளவு? நான் ஒரு 70,000-80,000. 70,000 சம்பாதிக்கிறீங்க. எவ்வளவு ஆகுது பிரியாணிக்கு மட்டும்? 6000-7000. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. 2 lakh செலவு பண்ணிருக்கேன் சார். 2 lakhs செலவு பண்ணீங்க? எஸ் சார். ஆல் இந்தியா பிரியாணி டூர்னு ஒன்று பண்ணேன் 80 daysல. காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ட்ரை பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறது போக பிரியாணிக்குன்னு ஒரு பட்ஜெட்டை செய்யறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இவ்வளவு பிரியாணி சாப்பிட்றேன் ஆனா ஒரு திருப்தி இல்லப்பா. அட போடா, என்னடா வாழ்க்கை. முதல்ல நான் இங்க தெரிஞ்சுக்க விரும்புறது என்னென்ன வகை பிரியாணி இப்ப இருக்கு. ஏன்னா முன்னால ஒரு 4-5 வகை இருக்கு. உங்க பிரியாணி என்ன? தொன்னை பிரியாணின்னு. முதல்ல இந்த தொன்னை பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதானே தொன்னை பிரியாணி? சும்மா பார்த்து நீ டேஸ்ட் பண்றதுக்கு வரல, கரெக்டா மட்டன் பீஸ் எடுத்து வச்சு அப்பதான் டேஸ்ட் தெரியும். நக்கல்யா அவனுக்கு. உங்கள் பிரியாணி என்ன? சார் நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். நம்ம பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி, அத்தன்டிக் சீரக சம்பா பிரியாணி ஃபுல்லா. சைடு டிஷ்ஷே இல்லாம பிரியாணி சாப்பிடலாம் சார். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். திண்டுக்கல்னாலே ஆக்சுவலா பிரியாணி தான். அவங்க இங்க வந்து இவ்ளோ பிரியாணி பார்த்ததுமே வந்து திண்டுக்கல் பிரியாணி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு தான் இருந்தேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. இங்க வந்து பிரியாணி நான் ஆர்டர் பண்ணாலே வந்து ஒரு பிரியாணி தராங்க. பட் எதுலயுமே வந்து எனக்கு அந்த எங்க ஊர்ல சாப்பிட்ட அந்த பிரியாணி இல்ல, அந்த டேஸ்ட் இல்லன்னு சொல்லி ஒரு வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓகே, சோ திண்டுக்கல் பிரியாணி டேஸ்டிங் செஷன். கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா வாய் ஊறுதானே. கொஞ்சம் காரம் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் காரம் கூட இருக்கா? கொஞ்சம் காரம் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. திண்டுக்கல் பிரியாணி, பள்ளப்பட்டி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, தொன்னை பிரியாணி, அப்புறம் இங்க பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி பிரியாணி. கொங்கு பிரியாணி சார். எங்களது ஸ்பெஷல் என்னன்னா ஒரு 2 கிலோ அரிசியில தான் பண்ணுவோம். மொத்தமா பண்ண மாட்டீங்க? 2 கிலோ தான் பண்ணுவீங்க? ஆமா சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சூப்பர் பிரியாணி சார். ஆக்சுவலா அந்த ஃப்ளேவர், அந்த டெண்டரியான அந்த பீசஸ்லாம் இருக்கு பாருங்க, வாய் ஃபுல்லா இருக்குது. அமேசிங்கா இருக்குது. ஆனா யாரு கொங்கு பகுதி ஆட்களுங்க? யாராவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அப்புறம் என்ன அந்த பையன் திங்கிறதுல இருந்துட்டான், ஊர் மறந்துருச்சு. பொள்ளாச்சினா கோயம்புத்தூர் தான். எப்படி இருந்துச்சு உங்க ஊர் பிரியாணி? பிரியாணி பிரியர்களுக்கு ஒரு சரியான பிரியாணின்னு சொல்லலாம். அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க. ஊன் சோறு சார். ஊன் சோறு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கிய காலம், அந்த காலகட்டத்தில் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஊன் சோறுன்னு ஒன்று இருந்துச்சு சார். அது இருந்துச்சு. அந்த ஊன் சோரோட ரெசிபி இது என்னன்னு கேக்குறேன். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. எங்களுது வந்து பாத்தீங்கன்னா வரகரிசி வாழைப்பூ வெஜ் பிரியாணி. முதல்ல வெஜ் பிரியாணியில எத்தனை பேர் சேர்த்துப்பீங்க? பரவாயில்லப்பா, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. வாழைப்பூ வந்து அப்படியே டைரக்டா போட்டுற மாட்டோம். கொஞ்சம் அரைச்சு உங்களுக்கு டேஸ்டும் வந்து நல்லா எப்படி சொல்றது, நல்லா உதிரியா வரும். ஓ அப்படியா விஷயம். வெஜ் பிரியாணி கேட்டவங்கள்ட்ட கொடுங்க. பிரியாணின்னு எழுதி வச்சு தக்காளி சாதம் கொடுத்தாலும் பிரியாணின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்ற இரண்டா இது. டிஃப்ரெண்டா டேஸ்டியா இருந்துச்சு. எனக்கு வெஜ் பிரியாணி பிடிச்சனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரைஸ் மாதிரி இல்லாட்டியும் இட்ஸ் a different try. பக்கத்துல உங்க பிரியாணி சார்? வாணியம்பாடி பிரியாணி. வாணியம்பாடி பிரியாணியா? அங்கே ஒரு 3 பிரியாணி இருக்கு. ஆற்காடு பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி. இது 3ல எது பெஸ்ட் பிரியாணி? என்னடா அது? என்ன
ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து இறங்கவே இல்லை. கொஞ்சம் ஒரு மொச்ச வாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த செம்பரி ஆடு அந்த ஆடுல செய்யற வாடை வருது, அதிகமா ஃபீல் ஆகுது. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. ஆக்சுவலி ஆடு வெள்ளாடு தான் சார் வாடை வரும், செம்பிளி வந்து வாடை வராது. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? பிரியாணிக்கு உண்டான அரோமாவே அது செம்பரி தான். அந்த ஜூசி இறங்குறதா இருக்கட்டும் எல்லாமே. வெள்ளாடுன்றது இந்த வறுவல் இந்த ஐட்டங்களுக்கு பக்காவா இருக்கும். இந்த செம்பரி ஆட்டுக்குன்னு ஒரு தன்மைகள் இருக்கு. 8 to 10 கிலோ தான் இருக்கணும் உரிச்சா குட்டி. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? எது பிரியாணிக்கு நல்லா இருக்கும், வெள்ளாடா செம்மறியாடா? வெள்ளாடு எப்படி இருக்கும்? சாரி எனக்கு தெரியாது. வெள்ளாடு எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். வெள்ளாடு வெள்ளையா இருக்கும். ஏன்னா பேரே வெள்ளாடுன்னு வச்சிருக்காங்க. செம்மறி ஆடு எப்படி இருக்கும்? நிறைய முடி இருக்குமா? வெள்ளாடுன்னு பேர் வச்சதுக்காண்டி இது வெள்ளையா இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லம்மா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? வெள்ளாடு 10 கிலோக்குள்ள இருக்கும். 10 கிலோக்குள்ள இருக்கும். 10 கிலோக்கு கீழே இருந்தா வெள்ளாடு. அதே ஆடு 11 கிலோ ஆயிடுச்சுன்னா செம்மறி ஆடு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. முதல்ல வெள்ளாடு செம்மறி ஆட்டுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதுங்கிறவங்க கை தூங்க, ஓப்பனா கேட்டு சொல்லிடுவோம். பாவீங்களா மாட்டிக்கிட்ட பங்கு தம்பி, உங்க 2 பேரும் இப்ப 3 பேரும் யாருக்குமே தெரியல. தெளிவா புரிய வைக்கலாம் இல்ல? என்னத்தை இதுக்கு மேல தெளிவா புரிய வைக்கிறது? பக்கத்துல உங்க பிரியாணி சார் நம்ம பிரியாணி வந்து வான்கோழி பிரியாணி. திருச்சியா? ஆமா சார் திருச்சி தான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஒரு வெரைட்டியா இருக்கணும். வான்கோழி பிரியாணி இருக்காங்க? இருக்கு சார், கொண்டு வந்திருக்கோம். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை நானே பிரியாணி கடை வச்சிருக்கேன். நானே பிரியாணியில ஸ்பெஷலிஸ்ட் தான். ஆனா நான் இந்த ஏரியா விட்டு இந்த ஏரியால போய் டேஸ்டியான பிரியாணிக்காக போவேன். எனக்கு அந்த ஏரியா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அல்தாஃப் பாய்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரோட கல்யாணத்துல சாப்பிட்டேன் சார். அப்புறம் கண்ணை மூடி அப்படி நினைச்சா கூட எனக்கு அந்த டேஸ்ட் நிக்குது. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. பெருமையா சொல்லுவேனே. ஆற்காடு பிரியாணி சார். ஆற்காடு பிரியாணி அந்த பக்கம் போறோம்னா முன்னாடி லோக்கல் ஆளுகிட்ட சொல்லி பார்சல் வாங்கி வச்சிருவோம். ஏன்னா சீக்கிரம் காலி ஆயிடும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா.